நேற்று நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணியை வெறும் 119 ரன் இதுவரைக்கும் T20 வேர்ல்டு கப்பில் எந்த ஒரு அணியுமே டிஃபெண்ட் பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ரெக்கார்டை அதுவும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நிகழ்த்தி கடைசி நேரத்தில் கடைசி ஓவரில் வெறும் 6 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சில் ஒரு த்ரில்லரான வெற்றி அடைஞ்சு இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்பில் சூப்பர் 8 சுற்றுக்கு போகிறத நம்ம இந்தியா 100% இந்த வெற்றியின் மூலிமா இப்போ உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ நாடு முழுக்க நம்ம இந்திய அணியின் வெற்றியை நேற்று இரவு பயங்கரமாக ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்திருக்காங்க. அதே போல் நியூயார்க் சிட்டி, அதாவது அமெரிக்கா முழுக்க கூட நேற்று பாகிஸ்தான் அணி நம்ம இந்தியா கிட்ட தோல்வி அடைஞ்ச இந்த தருணத்தை அமெரிக்க மக்களும் மிகப்பெரிய அளவில் நேற்று நியூயார்க் சிட்டியில் கொண்டாடியிருக்காங்க. ஸோ நம்ம இந்திய அணியின் வெற்றியை அமெரிக்க மக்கள் எதுக்குடா கொண்டாடணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணலாம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் நேற்றைய ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஷாக் ட்விஸ்டான சம்பவம் நடந்திருக்கு. அதன் காரணமாக தான் பாகிஸ்தான் மக்கள் தற்போது பாகிஸ்தான் அணியின் இந்த தோல்வியை அவங்க பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க. அதாவது நம்ம இந்தியா இதுக்கு முன்னாடி அயர்லாந்து அணியை வீழ்த்திருந்தாங்க, இப்போ பாகிஸ்தான் அணியை வீழ்த்திருக்காங்க. இதனால் சூப்பர் 8 சுற்றுக்கு நம்ம இந்தியா முன்னேறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதே போல் பாகிஸ்தான் அணியை எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி USA அமெரிக்கா அவங்க கிட்ட தோற்று போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்தியா கிட்ட தோற்று போயிருக்காங்க. அடுத்த 2 ஆட்டம் அவங்க ரெண்டுமே ஜெயிச்சு நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சாங்கன்னா அவங்க சூப்பர் 8 சுற்றுக்கு வரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் USA அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்க பாகிஸ்தான் அணியை வீழ்த்திருக்காங்க. அதே போல் கனடா அணியையும் இதுக்கு முன்னாடி வீழ்த்திருக்காங்க. இதனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க நம்ம இந்தியா கூடயே 2வது இடத்துல இருக்கிறாங்க. பாகிஸ்தான் அணி நேற்று நம்ம இந்தியா கிட்ட தோல்வி அடைஞ்சது. அமெரிக்கா அணி அவங்க சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பாகிஸ்தான் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இதன் மூலிமா அதிகமாக இருக்கு. அதாவது நேற்று பாகிஸ்தான் அணி நம்ம இந்தியாவை வீழ்த்தியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்து அவங்களுக்கு இருக்கிற கடைசி 2 ஆட்டங்களும் அவங்க ஜெயிச்சு அமெரிக்கா சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேற முடியாமல் அவங்க வெளியேறிட்டு நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகியிருக்கும். அந்த சூழ்நிலையை தான் நம்ம இந்தியா நடக்க விடாமல் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இப்போ USA அமெரிக்கா அணியை நம்ம இந்தியா சூப்பர் 8 சுற்றுக்கு அவங்க தகுதி பெறத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதே போல் பாகிஸ்தான் அணியை இந்த T20 வேர்ல்டு கப்பை விட்டே நேற்றைய ஆட்டத்தின் மூலிமா நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணியை வெளியே அனுப்பியிருக்காங்க ஏறக்குறைய அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம இந்திய அணியின் வெற்றியை USA அமெரிக்கா மக்களும் அவங்க சேர்ந்து கொண்டாடியிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி அவங்க USA தற்போது சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிரிக்கெட்டில் இப்போ தான் அவங்க வளர்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்ம இந்திய அணியால் கிடைச்சதால நம்ம இந்திய அணியின் வெற்றியையும் நேற்று அமெரிக்க மக்கள் கொண்டாடியிருக்காங்க.